கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவே. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே. எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே. இயேசுவே, 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 இயேசுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்திட, உம் சித்தம் செய்திட, உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்த, உம் சித்தம் செய்திட, உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே. எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே. இயேசுவே, இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாக்குத்தத்தம் என்பது மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ கொடுப்பது என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தியானிக்கலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in due time. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரரை சகோதரிகளே, உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு வாலிப சகோதரனே சகோதரியே, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்.
அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான விரக்திகளோடு ஒருவேளை இந்த காலை வேளையில, இந்த 8வது மாதத்திலே, இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றும் பொய்யுரையாதவை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த புதிய மாதத்திலும் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கென்று நீங்கள் வாங்கி உங்கள் இருதயமாகிய பலகையிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு உயர்வை தருகிறவர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய உயர்வை விரும்புகிறவர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய உயர்விலே அக்கறை உள்ள தேவன். ஆமென். 27ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதக்காரனுடைய விசுவாசம் பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கண்மலையின் மேல் உயர்த்தப்படுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று உரிமை பாராட்டுங்கள். தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து உயர்த்துவார். எத்தனை ஆசீர்வாதம்! 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் பாருங்கள். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தான். ஆமென். இந்த காலவேளையில நானும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் உயர்த்துகிறவர். 1 சாமுவேல் 2:8 பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற அற்புதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28:1 வாசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் சகல ஜனத்திலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! உபாகமம் 28:14 அப்படிதான் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் யாரை எப்படியெல்லாம் உயர்த்துவார்? கர்த்தர் யாரை எப்படியெல்லாம் எப்பொழுது உயர்த்துவார்? 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலவெளியிலே. நம்பர் 1, காத்திருந்தால் உயர்த்துவார். நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். நம்பர் 3, கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நம்பர் 1, காத்திருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார். என்னோடு கூட சங்கீதம் 37:34 நான் உங்களுக்காக வாசி. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். Wait for the Lord and keep his way,
and he will exalt you to inherit the land. You will look on when the wicked are cut off. அவருடைய வழியை கைக்கொள், தேவனுடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். நன்றாக கவனிங்கள். நம்முடைய வழியை காத்துக்கொள் என்றல்ல, கர்த்தருடைய வழியை காத்துக்கொள், அவருடைய வழியை காத்துக்கொள். அவருடைய வழியில் நடந்து பார். அவருடைய வழியில் நடப்பாயானால் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, கர்த்தருக்கு காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவருடைய வழி அற்புதமான வழி. அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வெளியில் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். நமக்கு தெரியாது இங்கெல்லாம் வழி பிறக்குமா, இங்கெல்லாம் வழி உண்டாகுமா என்று நாம் நினைப்போம். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். ஆமென். பாருங்கள், ஏசாயா 55:8-9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய வழி அற்புதமானது. ஆண்டவருடைய வழி வகையறுக்க கூடாதது. அவர் எப்படியும் எந்த நேரத்திலும் எந்த மனிதனுக்கும் உதவி செய்கிறவர். உங்களுக்கும் உதவி செய்வார். எனக்கு ஒரு வழியை காட்டுவது யார்? என்னுடைய வாழ்க்கையில வழி தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பல வேதனையோடு தத்தளிப்போடு, மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆய்விட்டதே, மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆய்விட்டதே, கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவே இல்லையே. தேவனே, உம்முடைய வழிகளை நாங்கள் ஏன் கேட்காமல் போனோம் என்று குழம்பி கொண்டிருக்கிற பெற்றோரே, கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திரழுவாராக. ஏசாயா 40:29, 30, 31 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாம். எத்தனை ஆச்சரியம்! சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். இந்த காலவெளியில எல்லாம் போய்விட்டது, அவ்வளவுதான், உள்ளத்தில் ஒரு விரக்தியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. அவருடைய வழியை கைக்கொள் மகனே, வாலிப மகளே, அவருடைய வழியை கைக்கொள், அவர் உன்னை உயர்த்துவார். சோர்ந்து போகாதே. ஏசாயா 40:30 பாருங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். எல்லாரும் தலையை தூக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு உயரத்திலே கர்த்தர் அவர்களை எழுப்புவார். யாரை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, சோர்ந்து போயிருக்கிறீர்கள், அவ்வளவுதான், என்னுடைய ஊழியம் முடிந்தது, உங்களுடைய ஊழியத்தை ஒரு கை பார்த்துடுறேன் பாருன்னு சொல்லி உங்களை மிரட்டுகிற 10,000 பேர் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களை உயர்த்துவார். எந்த இடத்தில் அவமானத்தை, நிந்தையை அடைந்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை உயர்த்துகிற அற்புதமான தேவன். நீங்கள் கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறபடியால், அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடியால் அவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உங்கள் நெற்றியின் மேல் பரிசுத்தம் என்கிற முத்திரையை அநேகர் காணத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு.
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust in him and he will act for you. He will act. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். The Lord will bring it to pass in your matter. ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்வாராக. காத்திருங்கள், சோர்ந்து போவாதீர்கள். காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை நாள் காத்திருப்பது, எத்தனை வருடம் காத்திருப்பது என்று உள்ளத்தில் விரக்தியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கிருங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. At the proper time the Lord will exalt you. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப மகளே, கர்த்தர் உனக்காக சொல்லுகிற வார்த்தை, அவருடைய கரத்திலே அடங்கியிரு. தேவ கரத்திலே அடங்கியிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்திலே உன்னை நீ ஒப்புக்கொடு. தேவ கரத்தில் உன்னை ஒப்புக்கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். ஏசாயா 41:13, நான் உன் தேவனாகிய கர்த்தராய் இருந்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்கிறாரே. ஆமென். அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆதியாகமம் 16:9 வாசித்து பாருங்கள். ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்ட பொழுது ஆகார் திரு திரு என்று விழித்தாள். நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடங்கியிரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ அடங்கியிரு. இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை அதுதான். அடங்கி இருங்கள், அவருடைய கரத்தில் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்படியெல்லாம் ஒரு அதிசயம் நடக்குமா என்று நீங்கள் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எபிரேயர் 13:17 பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். தர்க்கம் பண்ணாதீர்கள், வாக்குவாதம் பண்ணாதீர்கள், வீண் வார்த்தைகளை பேசாதீர்கள். எந்த விசுவாசிகளை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீர்கள். எந்த ஊழியக்காரரை குறித்தும் தேவையில்லாத வார்த்தையை பேசாதீர்கள். மனுஷர் பேசும் எல்லா வீணான வார்த்தைகள் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேச பேச உங்கள் கிருபையை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் உங்கள் கிருபையை இழக்க வேண்டும்? பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறதே. உங்களை நடத்துகிறவர்களுக்கு அடங்கியிருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பாருங்கள், எலிசாவை தேவன் அவனுடைய மன விருப்பத்தின்படி 2 மடங்கு அவனை பிரகாசிக்க செய்தார், ஆசீர்வதித்தார். ஊழியக்காரனாகி எலியாவுக்கு அடங்கி உண்மை உள்ளவனாயிருந்தான். எலிசா தன்னுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவனாயிருந்தான். எலிசாவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை என்ன? 2 ராஜாக்கள் 3:11 பாருங்கள். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. Here is Elisha, the son of Shaphat, which poured water on the hands of Elijah. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலியா எங்கு போனாலும் அவரோடு கூட சென்று அவருக்கு உபகாரமாய் உபசரணையாயிருந்த எலிசாவை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். காரணம்,
கரத்தில் இருந்தான். நீங்கள் கரத்தில் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எலியாவோடு கூட இருந்தான். எலியாவின் மேல் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்ற தாகம் அவனுக்கு இருந்தது. 2 ராஜாக்கள் 2:9 பாருங்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஏதாகிலும் கடைசி நேரத்தில் ஒரு வார்த்தை வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், எலிசா உடனே கேட்டான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். எலியா சொன்ன வார்த்தை என்ன? அது உனக்கு கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. நீ கேட்பது என்னதென்று தெரிந்துதான் கேட்கிறாயா? அப்படியெல்லாம் கேட்டானா? இல்லை. அவன் என்ன சொன்னான்? ஆரிதானவைகளை கேட்டாய். நீ என்னை நோக்கி பார்த்தால் உனக்கு கிடைக்கும். பரம எலியா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, என்னை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரோடு இருந்தால், ஆமென், கர்த்தருடைய கரத்தில் இருந்தால். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் அப்படிதான் சொல்கிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்குங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. 3வது, கர்த்தரிடத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என்னோடு கூட யாக்கோபு 4:10 வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves before the Lord and he will exalt you. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், கர்த்தரோடு இருங்கள். கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகையால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தரோடு இருங்கள். 2 நாளாகவும் 15:2 பாருங்கள். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்கள், எத்தனை எச்சரிப்பின் வார்த்தை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீதிமொழிகள் 15:33 பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்த்துங்கள். கணவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள், பெற்றோர்களுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள், ஊழியக்காரருக்கு முன்பதாக தாழ்த்துங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் தாழ்த்துங்கள், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருப்பதற்கு அதுதான் அடையாளமாய் இருக்கிறதே. மீக 6:8 பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார்? ஆமென். மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையாக பேசுங்கள், மனமேட்டிமையாய் இராதீர்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வேதம் சொல்கிறது 1 பேதுரு 5:5, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God always resists the proud one, but at the same time he will give the grace to humble. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே. 2 நாளாகமம் 7:14 பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் பாவத்தோடு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுக்கிறவர். ஆமென். அதைத்தான் யோசுவா 3:5 சொல்கிறது. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்,
நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். தட்ஸ் த காட்ஸ் ஃபார்முலா. இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க, நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்றோம். நெவர். பாவத்தோடு சேமம் அல்ல, பாவத்தை மன்னித்து சேமத்தை தருகிறவர். நீதிமொழிகள் 28:13 அதைத்தானே சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். எங்க தாழ்மை இருக்கோ அங்க உயர்வு வரும். நீதிமொழிகள் 14:34 பாருங்கள். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது? ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த காலவெளியிலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் எப்பொழுது உயர்த்துவார்? காத்திருந்தால் உயர்த்துவார், கரத்தில் இருந்தால் உயர்த்துவார், கர்த்தரோடு இருந்தால் உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த டிவி நிகழ்ச்சிக்கு முன்பதாக கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் தேவனே, உம்முடைய அற்புதமான தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்தில் ஒரு உயர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். காத்திருக்க, கரத்தில் இருக்க, கர்த்தரோடு இருக்க கிருபை தருவீராக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறதுக்காக, பக்தி விருத்தி அடைகிறதுக்காக நன்றி. தேவ கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம், CA மாணவர்கள் ஊழியம், SFC ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.